Good morning, ma. நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ அண்ட் எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறுந்தொழில்கள், அதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கணும்? மைக்ரோக்கு அப்படின்னா micro manufacturing does not exceed 25 lakhs. அவங்களோட investment does not exceed 25 lakhs. Small manufacturing $25 lakhs ல இருந்து not exceed 5 crores. அடுத்தது மீடியம், $5 crores not exceeding 10 crores. இது மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ். சர்வீஸ் என்டர்பிரைசஸ் மைக்ரோக்கு not exceed 10 lakh. Not exceed 2 crores. Medium, $2 crores not exceed 5 crores. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸாக இருந்தால் அதுக்கு மைக்ரோ எவ்வளோட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 25 lakhs இருக்கணும். அதே இது ஸ்மால் மேனுஃபேக்சராக இருந்தால் 25 lakhsலேருந்து ஒரு 5 crores வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மீடியம் மேனுஃபேக்சராக இருந்தால் 5 to 10 crores வரைக்கும் இருந்துக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. தென் சர்வீஸ் என்டர்பிரைசஸாக இருந்தால் மைக்ரோவில் 10 lakh வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சர்வீஸ், ஸ்மால் சர்வீஸ், ஸ்மால் மேனுஃபேக்சரிங், ஸ்மால் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் 10 lakhலேருந்து 2 crore வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தென் மீடியம் சர்வீஸ்னால் 2 crores-லேருந்து 5 crore வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அபவ் 50% வந்து யாரோட தான் இருக்கும், கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். தட் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்க். 50%க்கு மேலே, 50%க்கு மேலே இருந்தால் தட் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னா ஹோல்ஸ் மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஷேர்ஸ், மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஷேர்ஸ் SBI. இவங்க எவ்வளோனா கவர்மெண்ட் ஹோல்டிங் இங்கே 58.660% யார், கவர்மெண்ட்டுடைய ஷேர். நெக்ஸ்ட் ஒன் PNB, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 58.87%. எவ்வளோ வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டு, 58.87. இதை வந்து பப்ளிக் செக்டரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னலைஸ் பேங்க், State Bank and its association. Second வந்து
State Bank and its association. Nationalized bank க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா SBI, PNB, then Bank of Baroda, BOB, next one Allahabad Bank, etc. Bank. Private sector banks. Private sector banks. என்னன்னா equity is owned by private. Is owned by private bodies or corporation or institution private promoters. Private sector bank அப்படினா (72.9% share). இது வந்து பப்ளிக் அப்படினா மிச்சம் இருக்கக்கூடிய 27.1% பிரைவேட் பேங்காக இருக்குது. ஓகே, 27 பப்ளிக் செக்டார் பேங்க், 22 private sector. First, public sector banks. Public sector banks அப்படின்னு சொன்னால் மேஜர் போர்ஷன் வந்து என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் போடுவாங்க. above 50% மேலே இருக்கணும். இதில் SBI எக்ஸாம்பிளுக்கு SBI அண்ட் PNB பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இது என்ன அப்படின்னா 58.60% அவங்களோடது யார் கவர்மெண்ட்டோடது இருக்குது. பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை பொறுத்த அளவு 58.8%. தென் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம், SBI, பஞ்சாப் நேஷ்னல், பேங்க் ஆஃப் பரோடா, அலகாபாத் பேங்க், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேஷன். இது என்ன அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க். ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னா மேனேஜ் பை த ப்ரைவேட். அதனால் அவங்க தான் என்ன செய்வாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அதோட ஈக்விட்டி எப்படி இருக்குன்னா ப்ரைவேட் ஓனர்ஸ் தான் என்ன செய்வாங்க, நிறைய அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோ இன்ஸ்டிடியூஷனோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனோ எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ப்ரைவேட் செக்டார் பேங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 27.1. அதே பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து 72.9% ஷேர் போடுறாங்க. இங்கே 27 பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குது, 22 ப்ரைவேட் செக்டார் பேங்க். தென் RBI வந்து அதுதான் என்னது எல்லா பேங்க்குக்குமே நேஷ்னல், அதாவது என்ன சொல்கிறாங்க, பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு RBI சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த ஏபெக்ஸ் பேங்க். அதுக்கு வந்து என்ன, அதோட வேலை என்ன அப்படின்னா எல்லா பேங்க்குக்கும் லைசன்ஸ் கொடுக்கறது. ஸ்மால் ஃபினான்ஸுக்கும் சரி என்ன செய்கிறது, லைசன்ஸ் கொடுக்கறது தான் என்னது இதோட RBI உடைய ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னலைசேஷன் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னலைசேஷன் பேங்க்.
1951 தான் இப்படி நேஷ்னலைசேஷன் பேங்க் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு பிளான் இருந்தது. கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 14 major commercial banks. July 1969, 1980, another 6 commercial bank taken over by the government. Okay. 1951 தான் என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸ் பேங்க் ஆக்கணும். அதாவது நிறைய வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் என்ன செஞ்சாங்க, ஒன்லி பிஸ்னஸ் மோட்டிவ்ஸ்லேயே பிஸ்னஸ் பண்ணதுனால 1951 they decided to என்ன செஞ்சாங்க, எல்லா பேங்க்கையும் நேஷ்னலைஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொண்டு வந்தாங்க. அதன்படி என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் 14 கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த நேஷ்னல் பேங்க் இன் எப்போ 19th July 1969 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1980 ஒரு 6 கமர்ஷியல் பேங்க்கை என்ன செஞ்சாங்க, கவர்மெண்ட்டே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்தாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபார் சோஷியல் வெல்ஃபேர். அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, நிறைய பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸ் பேங்க்ஸாக மாற்றினாங்க. தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைஸ் பேங்க், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைஸ் பேங்க். To attain social welfare, curb private monopolies, credits. Encourage banking habit. Regional imbalances. நேஷ்னலைசேஷனோட பேங்க்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால்,
டு அட்டைன் சோஷியல் வெல்ஃபேர். செகண்ட் ஒன் வந்து கிரப், அதாவது நிறைய மணி லெண்டர்ஸ் இருந்தாங்க. மணி லெண்டர்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு, சோஷியலை பாதுகாக்கிறதுக்கு, பப்ளிக்கை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, கட் ப்ரைவேட் மோனோபோலிஸ் அண்ட் ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன் என்கரேஜ் பேங்கிங் ஹேபிட் இஸ், என்ன செஞ்சாங்க மக்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணுறதுக்கு. தென் டு ரெடியூஸ் ரீஜனல் இம்பேலன்சஸ். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேங்க் பிரான்ச்சஸ் வேர் ஓப்பன் டு satisfy the human wants. Then created credit facilities of agricultural sectors. இது என்னது, அக்ரிகல்ச்சருக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, இன்னும் கூட நிறைய பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, நேஷ்னலைஸ்ட் பேங்காக மாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் இந்த லெசனில், மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் எம்எஸ்எம்இ பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது, தென் மேனுஃபேக்சரிங்னா, தென் ஸ்மால் மேனுஃபேக்சரிங், மீடியம் மேனுஃபேக்சரிங்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதே இது சர்வீஸ்க்காக இருந்தால் அதே மாதிரி மைக்ரோ, மீடியம் அண்ட் ஸ்மால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் பார்த்தோம். பப்ளிக் செக்டார்னால் என்ன செய்யணும், அபவ் 50% என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் இருக்கணும் அந்த தொழிலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பேங்கிங்கில். அப்படி இருந்தால் அது என்னது, பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு பார்த்தோம். இதில் ப்ரைவேட்டுனா ஃபுல்லுமே என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஷேராக இருக்கும், அவங்க தான் ஓனராகவும் இருப்பாங்க. அது இங்கே வந்து என்னென்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கில் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, எஸ்பிஐ பார்த்தோம், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்னு சொன்னால் என்ன, அவங்களுடைய ஈக்விட்டி தான் நிறைய இருக்கும் அதில் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்களோடது எவ்வளோ இருக்குது, பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து 27 பப்ளிக் செக்டார் பேங்க்னா, ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து 22 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தது நேஷ்னலைசேஷன் பேங்க். ஏன் நேஷ்னலைசேஷன் பேங்க்ஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேங்க்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் இருந்துச்சு. கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்க சோஷியல் வெல்ஃபேரில் only they are interested in making profit for them அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸ்ட் பேங்காக நிறைய கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க, பேங்க்கை மாற்றிட்டாங்க டு இன்க்ரீஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. அதனால 1951 என்ன செஞ்சாங்க, பிளான் பண்ணாங்க நேஷ்னலைசேஷனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 14 கமர்ஷியல் பேங்க்ஸை என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸாக மாற்றிட்டாங்க. எப்போது, 19 ஜூலை 1969, திருப்பி 1980 திருப்பி ஒரு 6 கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸாக மாற்றினாங்க. ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைசேஷன் பேங்க் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், டு அட்டைன் த சோஷியல் வெல்ஃபேர். மக்களுக்கு என்ன செய்யணும், நிறைய அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், முதல்ல அவங்களுடைய லைஃப்பை என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யணும், நிறைய லோன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சேவிங்ஸ் பழக்கத்தை உண்டு பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு டு அட்டைன் சோஷியல் வெல்ஃபேர் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து கிரப் ப்ரைவேட் மோனோபோலிஸ், அவங்கக்கிட்டேருந்து என்ன செய்கிறது, பிஸ்னஸ் பண்ணுற மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அது மாதிரி மணி லெண்டர்ஸ் நிறைய இப்போ என்ன செய்வாங்க, மணி லெண்டர்ஸ் கொடுத்து மக்களை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அடிமையாகவே வச்சுருந்ததுனால அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட், அவங்களுக்கு என்ன செய்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க பேங்க் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பேங்க் என்ன செஞ்சாங்க, நேஷ்னலைஸாக மாற்றினாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்கரேஜ் பேங்கிங் ஹேபிட் இன் ரூரல். என்ன செய்கிறது, கிராமத்து மக்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறது, பேங்கிங்குடைய என்ன பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ஆரம்பித்தது. நெக்ஸ்ட் ஒன் டு ரெடியூஸ் ரீஜனல் இம்பேலன்சஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேங்க் பிரான்ச்சஸ் வேர் ஓப்பன் டு satisfy or to or to increase the standard of living of the people. Next one வந்து created credit facilities to agricultural sectors. என்ன செஞ்சாங்க, agricultural sectors-ஐ improve பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னது, நேஷ்னலைஸ்ட் பேங்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5 years plan. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5 years plans.
சரி, 5-year பிளான் அப்படின்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5-year பிளான் அப்படின்னா இது எப்படின்னா டிரைவ் ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு ஐடியா என்ன செய்யலாம் 5-year பிளான் படி போடலாம் அப்படின்னு. இப்போது இது வரைக்கும் நம்ம இந்தியா என்ன செஞ்சுருக்காங்க, 12 5-year பிளான் போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக போட்டது தான் என்னது 12th 5-year பிளான் அப்படிங்கிறது. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, அந்த 5-year பிளானை மாற்றி NITI ஆயோக் அப்படிங்கிறதோட என்ன செஞ்சுருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. NITI ஆயோக் அப்படிங்கிறதோட ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. We are going to see this performance of 5 years plan in the next class. Thank you, students.